வணக்கம். இந்த பொங்கல் போராளிகளின் பொங்கல் போல ஜனநாயகன் ரிலீஸ் என்னாச்சுன்னு உங்களுக்கு தெரியும். பராசக்தியும் லாஸ்ட் மினிட் வரைக்கும் டவுட்லேயே இருந்து தான் ரிலீஸ் ஆச்சு. திடீர்னு அவுட் ஆஃப் சிலபஸில் தலைவர் தம்பி தலைமையில் அதை டிடிடி அப்படின்னு வேற சொல்கிறாங்க. தென் வாவாத்தியார் விவி அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டு படங்களும் வரும்னு அறிவிச்சாங்க. இதில் அகைன் வாவாத்தியார் ரிலீஸ் ஆகுதா இல்லையா அப்படின்னு நேற்று வரைக்கும் எங்கள் எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆனால் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் கேடிஎம் கூட டைமுக்கு கிளியர் ஆகி கேசினோவில் காலையில் 8:50 ஷோவை 8:50க்கு டான் ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவே எனக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி தான். பட் இயக்குனர் நலன் குமாரசாமின்னு தான் டைட்டில் போடுறாங்க. ஸோ நலன் குமாரசாமி ஒரு பேட்டியில் ரொம்ப டிஃபென்சிவாக பேசியிருந்தார். அதனால் சந்தேகத்துடன் தான் அணுக வேண்டியதாக இருந்தது. எப்படி இருந்துச்சுன்னு சொல்கிறேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருந்துங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். விருப்பம் இருந்தால் மெம்பராகவும் ஆகலாம். வாவாத்தியார் எம்ஜிஆருடைய அதிதீவிரமான ரசிகர், பக்தர், வெறியர் ராஜ்கிரண் சும்மாவாச்சு எம்ஜிஆர் தரிசனம் வேணும் அப்படின்னு பழைய படப்பொட்டியை கொண்டு வந்து தியேட்டரில் போட்டு படம் ஓட்ட சொல்கிற அளவுக்கு ஒரு அபிமானி. எம்ஜிஆர் இறந்து போன நியூஸ் கிடச்சதுமே ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. கரெக்டாக அதே நாள் அவருக்கு ஒரு பேரன் பிறகுறான். எம்ஜிஆரை திரும்ப வந்து பிறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் படங்களில் சொன்ன நல்ல கருத்துக்களையெல்லாம் சொல்லி அந்த பேரனை வளர்க்குறாரு. அந்த பையனுடைய பேர் ராமேஸ்வரன். ஆனால் அதே சுருக்கி எம்ஜிஆர் ஸ்டைலில் ராமு அப்படின்னு தான் கூப்பிட்றாரு. எம்ஜிஆர் மாதிரியே கம்பு சண்டை, குஸ்தி, அம்மாவுக்கு மரியாதை, தப்பு பண்ணுறவங்களை தட்டி கேட்கறதுன்னு அந்த பையனும் வளர்றான். ஆனால் ஒரு கட்டத்தில் அந்த பையன் எம்ஜிஆர் வழி நம்மளுக்கு வேணாம், நம்பியார் வழிக்கு போகும் அப்படின்னு அங்கே போகிறான். வளர்ந்து போலீஸ் ஆனதுக்கப்புறம் அவன் எப்படி திரும்ப எம்ஜிஆர் வழிக்கு வரான் அப்படிங்கிறது தான் இந்த வாத்தியார். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எம்ஜிஆர் வந்து ஒரு இராவை டிஃபைன் பண்ண பர்சனாலிட்டி. அந்த பர்சனாலிட்டியையும் பர்சோனாவையும் அடிப்படையாக வச்சு தான் இந்த கதையை எழுதியிருக்காரு இயக்குனர் நலன். செம்ம குவர்க்கியான ஒரு ப்ரெமிஸ், கேரக்டர்ஸ், இன்சிடென்ட்ஸ், செம்ம என்டர்டெய்னிங்கான ஒரு ஆரம்பம். சின்ன பையனுடைய ஆக்டிவிட்டீஸ், இந்த லாட்ரி டிக்கெட் இன்சிடென்ட், அந்த பையன் மாறுற விதம், போலீஸ் ஆனதுக்கப்புறம் கார்த்தியோடைய நடவடிக்கைகள், ஹீரோயினை மீட் பண்ணுற அந்த சீன், ஃபர்ஸ்ட் ஆஃப் முழுக்க ஹியூமர், ரொம்ப சட்டிலாக ஸ்மார்ட்டாக பிளெண்டான விதம், இயல்பாக அடுத்தடுத்து ஹீரோ கேரக்டர் கிடைக்கிற கான்டாக்ட்ஸ், அதை அவர் யூஸ் பண்ணிக்கிற விதம், இது எல்லாமே எனக்கு நல்லாவே ஒர்க் ஆச்சு. இது மாசிலாங்கிற கற்பனை நகரம்னு சொன்னதுலேருந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாஸை கொண்டு வந்திருந்தாங்க. ஒரு ஃபோன் கால் சீன் நல்ல காமெடி, இன்டர்வல் பாயிண்ட்டும் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. எம்ஜிஆர் ஸ்டைலில் கார்த்தி பேசுறதே ஒரு செல்ஃப் அவேர் ஹியூமர் தான். அதுவும் ஒரு மாண்டேஜில் அவர் எல்லாரையும் காப்பாற்றுறதும் அந்த டயலாக்ஸ் எழுதப்பட்ட விதமும் செம்மையாக இருந்தது. அன்னியன் மாதிரி ஆர் மீ மை செல்ஃப் அண்ட் ஐரீன் மாதிரி டக்குன்னு மாறி பேசுகிற சீன்ஸ் 2 இருக்குது இந்த படத்தில். அது இந்த படத்துடைய ஹைலைட் சீன்ஸ். கார்த்தி இதில் நல்லா பெர்ஃபார்மும் பண்ணியிருக்காரு. கைரேகையை சமாளிக்கிற சீன் வழக்கமான தமிழ் சினிமா ஹேக்கர் ஃபேண்டஸியாக இருந்தாலுமே கூட அந்த சீன் இன்ட்ரெஸ்டிங்காக தான் எடுக்கப்பட்டிருந்தது. தென் வில்லம்பை வச்சு ஒரு ஐடியாவும் நல்லா இருந்தது. ஆனால் இவ்வளவு சுவாரஸ்யமான ஐடியாஸ் இருந்தும் ஹியூமர் ஒரு நல்ல லெவலில் ஒர்க் ஆகியுமே கூட ரொம்ப அண்டர்வெல்மிங்கான படமாகவே இருக்குது. முக்கியமாக இந்த படத்தோடைய செகண்ட் ஆஃப் கேரக்டரைசேஷன்லேயே கார்த்தியை தவிர மற்ற எல்லாரும் அண்டர் டெவலப்டாகவே இருக்காங்க. படத்துக்கு முக்கியமான எமோஷன் அப்படிங்கிறது தாத்தா பேரனுடைய பாண்டிங், பாசம், நேசம் இதெல்லாம் தான். ஆனால் அந்த ஆங்கிலே சரியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணப்படலை. அவங்க 2 பேருக்குமான சீன்ஸ் எல்லாம் அழுத்தமாகவும் இல்லை. கார்த்தி தாத்தாவுக்காக ஃபீல் பண்ணுற அந்த ஒரே ஒரு மூமெண்ட்டில் மட்டும் லைட்டாக எமோஷன் ஒர்க் ஆகுது. பட் ஸ்டில் அது பத்தலை. கிருத்தி ஷெட்டி கேரக்டர் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாங்கிற லெவலில் மட்டுமே இருக்குது. முக்கியமாக வில்லன்கள் யாருமே ஸ்ட்ராங்காக இல்லை. சூதுகவும் யூனிவர்ஸோட அரசியல்வாதிகள் கூட்டம் மாதிரியே சில செட் ஆஃப் கேரக்டர்ஸ் பிஹேவ் பண்ணுறாங்க. லாபிஸ்ட்டாக வர சத்யராஜுக்கும் படத்தில் பெரிய வேலை இல்லை. அவரும் த்ரெட்டனிங்காக அதுவும் பண்ணுற மாதிரியும் தெரியல. அதுவும் அவருக்கு எக்ஸ்ட்ராவாக வைக்கப்பட்ட அந்த தெத்துப்பொல்லாம் சுத்தமாக செட் ஆகவே இல்லை. ஷில்பா மஞ்சுநாத் கேரக்டர்லாம் எதுக்கு இருக்காங்க அப்படின்னு தெரியல. 3 வருஷம் முன்னாடி யோசிச்சிருந்தாலே இந்த ஸ்டெர்லைட் போராட்டம்ங்கிறது பழைய நியூஸ் தான். அதையும் ஆல்ரெடி எக்கச்சக்கமான படங்களில் ரெஃபர் பண்ணி மில்க் பண்ணிட்டாங்க. அது அகைன் இங்கேயும் பார்க்கும்போது அது ஒரு நாவலான ஐடியாவாக தெரியல. தேவையில்லாத பாட்டை உள்ளே கொண்டு வரதுக்காகவே தேவையில்லாத ஒரு லவ் ட்ராக், ரொம்ப ஈஸியாக அந்த ஃபோனை வச்சு ஆக்ட் பண்ணுறதுன்னு அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ஆஃப் கிரியேட்டிவிட்டிக்கு அவங்களே கண்ணு வச்சுருக்காங்க. ஹீரோவை கொலை பண்ண இந்தியா முழுக்க நிறைய பேர் இங்கே வந்திருக்காங்க அப்படின்னு வில்லன் சொல்கிறாரு. ஆனால் வர வில்லன்கள் எல்லாருமே உள்ளூர் ரவுடிகள் மாதிரி தான் பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவே விஷுவலாக கன்வின்சிங்காக இல்லை. அந்த கிளைமேக்ஸ் ஃபைட் வந்து ரொம்ப லென்த்தியாக ஓடிக்கிட்டே இருக்குது. ஆனந்தராஜ் கேரக்டர் யார் என்னங்கிறது கடைசி வரைக்கும் புரியல. அதை வச்சு ஏதோ சொல்ல போகிறாங்கன்னு நினச்சிட்டே இருந்தேன். ஆனால் சொல்லலை. இவங்க எடுத்துட்டு டெலிட் பண்ணுறாங்களா என்னங்கிறது தெரியல. இது ஃப்ரெஷ்ஷான ஐடியாவான்னு பார்த்தா இல்லை. அன்னியன், மாவீரன், விடாது கருப்பு, பீச்சாங்கை, துக்ல தர்பார்னு நிறைய படங்கள் இதே ஸ்டைலில் இருக்குது. ஹீரோவுடைய கேரக்டர் ஆருக்குமே கூட ஃபெமிலியராக தான் இருக்குது. ஆனால் அதை தன்னுடைய ஸ்டைலில் நலன் ப்ரெசென்ட் பண்ணுறதை பார்க்கும்போது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஆனால் அவர் மெட்டீரியல் மேலே அவருக்கே நம்பிக்கை இல்லாமல் ஒரு டவுட்லேயே மொத்த படத்தையும் ஹேண்டில் பண்ண மாதிரி இருந்தது. கண்டிப்பாக இதை இன்னும் கூட பெட்டராக டெலிவரி பண்ணியிருக்க முடியும். ஆனால் பாதி படம் எடுத்ததும் படத்தில் இன்வால்வ் ஆன எல்லாருக்குமே இன்ட்ரெஸ்ட் போயிட்டா மாதிரி இந்த ஸ்டார்டர் நல்லா இருக்கே அப்படின்னு ஆசையாக மெயின் கோர்ஸை ஸ்டார்ட் பண்ணி அது என்ன ஏதுன்னு புரிஞ்சு தெரிஞ்சு ரசித்து சாப்பிட்றதுக்கு முன்னாடியே தயிர் சாதம், பாயசம்னு போட்டு டேபிளை கிளியர் பண்ணிட்டாங்க. நாம் படம் பார்த்தோமா இல்லையானே டவுட் வர அளவுக்கு ஒரு அவசரத்தில் சட்டுன்னு முடிஞ்சு என் கிரெடிட்ஸ் ரோல் பண்ணிட்டாங்க. கார்த்தி செம்மையாக நடிச்சிருக்காரு. எம்ஜிஆராக டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும்போதெல்லாம் அதே ஸ்டைலில் அவர் பேசுறது, அந்த பாடி லாங்குவேஜ் இதெல்லாம் தப்பாக தெரியல. சத்யராஜ், கருணாகரன், கீர்த்தி ஷெட்டி, GM சுந்தர், ஜெய் கிருஷ்ணா, நிவாஸ் ஆதித்தன், வித்யா, PL தேனப்பன்னு மற்ற நடிகர்கள் எல்லாருமே நீட்.
சினிமாகிராஃபி எடிட்டிங் டெக்னிக்கலாக குவாலிட்டியான படம் தான். எனக்கு இந்த படத்தோடைய இன்னொரு ஹீரோனா அது சந்தோஷ் நாராயணோட இசை தான். குவர்க்கியான ஐடியாஸுக்கு குவர்க்கியான மியூசிக்னு அவருடைய ஆரம்பகால ஒர்க்கை ஞாபகப்படுத்துறாரு. அதே மாதிரி இருக்குன்னு சொல்லலை, அதே மாதிரி இன்வென்டிவான ஒரு ஒர்க்கை கொடுத்துருக்காரு. பாடல்கள் எல்லாமே கேட்க ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் பிளேஸ்மெண்ட்ஸ் தான் அவ்வளோ பக்காவாக இல்லை. ஆனால் அந்த உயிர் பத்திக்காம பாட்டு தேட்டரில் அட்டகாசமாக இருந்துச்சு. மொத்தத்தில் இந்த வா வாத்தியார் எப்படி இருக்குன்னா, வழக்கமாக வாத்தியார் படங்களில் 3 அடி வாங்கினதுமே உதட்டோரமாக இருக்கிற அந்த ரத்தத்தை தொடச்சிட்டு அப்படி பார்த்துட்டு அது ரெடி ஆக்ஷனில் இறங்குவார். ஆனால் 3 அடி அடித்ததும் அவர் திரும்ப அடிக்க போகிற சமயத்தில் வில்லன் பயத்திலேயே ஹார்ட் அட்டாக்ல செத்துட்டான் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? ஐடியாவாக க்ரியேட்டிவாக இருக்கும், ஆனால் சாட்டிஸ்ஃபைங்காக இருக்காது இல்லையா? அப்படி ஒரு படம் தான். கண்டிப்பாக நான் நினச்சதை விட பல மடங்கு பெட்டரான ஒரு படம். ஆனால் அதோட பொட்டன்ஷியலை ரியலைஸ் பண்ணாமையே மொத்த படம் இதுதான் அப்படின்ற மாதிரி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சுவாரஸ்யமான ஒரு சூப்பர் ஹீரோ ஐடியா, பட் ரொம்ப ஆவரேஜான ஒரு வாட்ச். விருப்பம் இருக்கிறவங்க ட்ரை பண்ணுங்கள். ஒரே ஒரு மானா கெட்ட வார்த்தை இருக்குது, மற்றபடி இந்த படத்தை ஃபேமிலியோடவே பார்க்கலாம்.